ஓம் சாந்தி 23/5/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் தடை ரூபமாகக்கூடாது. உள்ளுக்குள் ஏதேனும் குறை இருந்தால் நீக்கிவிட வேண்டும். உண்மையான வைரமாக ஆகுவதற்கான நேரம் இதுவாகும். கேள்வி: எந்த விஷயத்தில் குறைபாடு ஏற்பட்டதும் ஆத்மாவின் மதிப்பு குறைய ஆரம்பித்து விடுகிறது? பதில்: தூய்மையற்ற தன்மைதான் முதல் குறைபாடாகும். எப்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அதன் தரம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் விலைமதிப்பற்ற ரத்தினமாக வணக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்றனர். தூய்மையற்ற தன்மையின் குறைபாடு கொஞ்சம் இருந்தாலும் கூட மதிப்பு போய்விடுகிறது. இப்போது நீங்கள் பாபாவிற்கு சமமாக சதா தூய்மையான வைரமாக ஆக வேண்டும். உங்களை தனக்கு சமமாக தூய்மையாக்குவதற்காக பாபா வந்திருக்கின்றார். தூய்மையான குழந்தைகளுக்குத்தான் ஒரு பாபாவின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும். பாபாவிடம் துண்டிக்கப்படாத அன்பிருக்கும். அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் தரமாட்டார்கள். மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி கூட சொல்ல முடியும். இதன் அர்த்தம் குழந்தைகளுக்கும் தெரியும், பாப்தாதாவிற்கும் தெரியும். ஓம் சாந்தியின் அர்த்தமே நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் என்பதாகும். கூடவே அமைதி கடலாக, சுகக்கடலாக, தூய்மை கடலாக இருக்கும் பாபாவின் குழந்தையாவேன் என்பதாகும். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் குறைபாடுடையவர்களாக ஆகின்றனர். சிலருக்குள் அதிகமாக, சிலருக்குள் குறைவாக குறைபாடுகள் இருக்கின்றது. விதவிதமான வைரங்கள் இருக்கின்றது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி அவர் ஒருவர்தான் என்று நமக்கு புரிந்திருக்கிறது. இரத்தன வியாபாரி என்றும் அவரை கண்டிப்பாக சொல்வார்கள். ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் அல்லவா? மேலும் இந்த ரதம் பிரம்மா பாபா ரத்தின வியாபாரி. அவரும் கூட ரத்தினங்களின் மதிப்பை தெரிந்திருக்கின்றார். வைர வைடூரியங்களை பூத கண்ணாடியால் மிகவும் நன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இவருக்குள் எந்தளவு குறைபாடு இருக்கிறது, இவர் எந்த வகையான ரத்தினம் ஆவார், எந்த அளவு சேவாதாரியாக இருக்கின்றார் என்று ரத்தினங்களை பார்க்க மனம் விரும்புகிறது. நல்ல ரத்தினமாக இருந்தால் மிகுந்த அன்போடு பாபா பார்ப்பார். இது மிக நன்றாக இருக்கிறது. இந்த ரத்தினத்தை தங்க டப்பாவில் வைக்க வேண்டும். புஷ்பராகம் போன்ற ரத்தினங்களை தங்க டப்பாவில் வைப்பதில்லை. இங்கே கூட எல்லையற்ற ரத்தினங்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் நான் எப்படிப்பட்ட ரத்தினமாக இருக்கின்றேன், எனக்குள் எந்த குறைபாடும் இல்லைதானே என்று தெரிந்திருக்கின்றீர்கள். எப்படி வைடூரியங்கள் கூர்ந்து பார்க்கப்படுகிறதோ அப்படியே ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்களோ உயிரோட்டமான ரத்தினங்களாக இருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். முழு நாளும் நான் என்ன செய்தேன், பாபாவை எந்தளவு நினைவு செய்தேன் என்று தன்னைத்தானே பாருங்கள். குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று பாபா சொல்லியிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை நன்றாக சோதித்து கொள்ள வேண்டும். எந்த பாபா மூலமாக நாம் வைரத்திற்கு சமமாக ஆகின்றோமோ அவர் மீது நமக்கு அன்பு எந்தளவு இருக்கிறது? வேறு யாரிடமும் உள்ளுணர்வு போகவில்லைதானே? என்னுடைய சுபாவம் தெய்வீகமாக எந்தளவு இருக்கிறது என்று சோதனை செய்ய வேண்டும். சுபாவம் கூட மனிதர்களை மிகவும் பாடுபடுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் 3ஆம் கண் கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக தன்னை சோதனை செய்ய வேண்டும். எந்த அளவு என் நினைவு பாபாவிடம் சென்றடைகிறது, அவருடைய நினைவில் இருந்து ஒரேடியாக மெய் செலுத்தி விட வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க விடாதபடி மாயை தடை போடுகிறது என்று பாபாவே சொல்கின்றார்.
இன்று யோகத்தின் நேரத்தில் இடையே பாப்தாதா கதியிலிருந்து எழுந்து சபையை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தையையும் கண்களால் சந்தித்து கொண்டிருந்தார். பாபா இன்று ஏன் எழுந்தார்? யார் யார் சேவாதாரி குழந்தைகள் என்று பார்ப்பதற்காக எழுந்து வந்தார். ஏனெனில் குழந்தைகள் ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்றனர். ஆகையால் பாப்தாதா எழுந்து ஒவ்வொருவரையும் பார்த்தார். இவருக்குள் என்ன குணம் இருக்கிறது, இவர்களுக்கு அன்பு எந்தளவு இருக்கிறது என்று பார்த்தார். எல்லா குழந்தைகளும் பாபா முன்பு அமர்ந்திருக்கின்றனர். ஆக அனைவரும் பாபாவிற்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கின்றனர். ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் அன்பிற்குரியவர்களாக இருக்கின்றனர். நினைவு செய்யும் போது முழு நாளும் என்னவெல்லாம் செய்தோமோ அவற்றையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும். எனக்குள் என்ன அவகுணம் இருக்கின்ற காரணத்தினால் பாபாவின் இதயத்தில் அமர முடியவில்லை என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும். இதயத்தில் அமரக்கூடியவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். ஆக பாபா எழுந்து குழந்தைகளை பார்க்கின்றார். என்னுடைய சிம்மாசனத்தில் அமரக்கூடிய குழந்தைகளாக யாரெல்லாம் ஆகப் போகிறார்கள் என்று பார்த்தார். நாம் எந்தளவு பாஸ் ஆவோம் என்று நேரம் வரும்போது குழந்தைகளுக்கு உடனடியாக தெரிந்துவிடும். தேர்ச்சி அடைய முடியாதவர்களுக்கு முதலிலேயே என்னுடைய மதிப்பெண் குறைந்துவிடும் என்று தெரிந்து விடுகிறது. பாபா நம்மீது எவ்வளவு அன்பு பாராட்டுகிறார், எவ்வளவு இனிமையானவர். எந்த கஷ்டமும் கொடுப்பது இல்லை. இந்த சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். பாபா மீது அனைவரும் அன்பு பாராட்டுகிறார்கள். பாபா என்று சொன்னதும் மனம் மலர்ந்து விடுகிறது. பாபாவிடமிருந்து எவ்வளவு அதிகமான ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாவை தவிர வேறு எங்கும் மனம் போகாது. பாபாவின் நினைவுதான் அதிகமாக தொல்லை கொடுக்க வேண்டும். பாபா 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 என்று மிகவும் அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நான் ஏழை பங்காளன் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஏழைகள் உடனடியாக பாபாவை தெரிந்து கொள்கின்றனர். இவை அனைத்தும் பாபாவுடையது, அவருடைய ஸ்ரீமத் படிதான் நாம் அனைத்தும் செய்வோம் என்று புரிந்து கொள்கின்றனர். பணக்காரர்களுக்கு அவர்களுடைய பணத்தின் போதை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இப்படி செய்ய முடியாது, அதாவது ஸ்ரீமத் படி நடக்க முடியாது. ஆனால் பணக்காரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் மூலமாக பிறகு ஏழைகள் கூட உடனடியாக வந்து விடுவார்கள். இவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் கூட இங்கே செல்கின்றார்கள் என்று பார்த்து அவர்களும் வந்து விடுவார்கள். நீங்கள் அனைவரையும் முன்னேற்றம் செய்ய வேண்டும். காட்டுவாசி கொடுத்த இலந்தை பழத்தை ராமர் சாப்பிட்டதாக பாடப்பட்டிருக்கிறதல்லவா? தேக அபிமானம் இருக்கின்ற காரணத்தினால் யோக பலம் கூட குறைவாக இருக்கிறது. நமக்கு எந்த அளவு பாபாவின் நினைவு இருக்கிறது, நாம் எங்கேயும் மாட்டிக்கொள்ளவில்லை தானே என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். யாரை பார்த்தும் சஞ்சலப்படாதபடி நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். தேக அபிமானியாக ஆகாதீர்கள், அனைவரையும் தன்னுடைய சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்பது பாபாவின் கட்டளையாகும். ஆக அவசியம் அன்பானவர்களாக ஆக வேண்டும். பாபா மிகவும் அன்பாக இருக்கின்றார், குழந்தைகளை மிகவும் ஈர்க்கின்றார். நாளுக்கு நாள் எவ்வளவு தூய்மை ஆகிக் கொண்டே போவோமோ அவ்வளவு உங்களுக்குள் ஈர்ப்பு ஏற்படும். நிறைய பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி எப்படியெல்லாம் வருகின்றார்கள், எப்படி யுக்தியோடு பந்தனத்திலிருந்து விடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு வேறு யாருக்கும் கிடையாது. நிறைய பேருக்கு முற்றிலும் அன்பே இல்லை. பந்தனமுள்ளவர்களின் அன்பை வேறு யாருடைய அன்பிற்கும் ஒப்பிடவே முடியாது. பந்தனமுள்ளவர்களின் யோகத்தை கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள். மிகவும் நினைவு செய்து அழுகின்றனர். பாபா, ஓ பாபா, நாங்கள் உங்களை எப்போது சந்திப்போம்?
பாபா, உலகத்தின் எஜமானராக்கக்கூடிய பாபா, உங்களை நாங்கள் எப்படி சந்திப்போம்? பாபா, மிக கடுமையான பந்தனமாக இருக்கிறது, என்ன செய்வது? கணவனுடைய பந்தனம் எப்போது விடுபடும்? பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் மீது பாபாவிற்கு ஈர்ப்பு வருகிறதல்லவா? அபலைகள் மிகவும் சகித்து கொள்கின்றனர். பாபா குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் இந்த அனைத்து பந்தனங்களும் முடிந்து போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எனக்குள் எந்த அவகுணமும் இல்லைதானே? எந்த அளவு என்னுடைய நினைவு பாபாவிடம் சென்றடைகிறது? என்னுடைய சுபாவம் தெய்வீகமானதாக இருக்கிறதா? என்னுடைய உள்ளுணர்வு வேறு எங்கும் அலையவில்லைதானே என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாபாவையே ஈர்க்கும் அளவிற்கு மிக அன்பானவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். துணைவனை எப்போதும் துணையாக வைத்து சகயோகத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆகுங்கள். எப்போதுமே நீங்கள் மற்றும் பாபா இவ்வாறு சேர்ந்திருங்கள். அப்போது வேறு யாரும் தனியாக பிரிக்க முடியாது. ஒருபோதும் தன்னை தனியாக இருப்பதாக நினைக்க வேண்டாம். பாப்தாதா அழியாத துணையை கட்டி காக்கக்கூடியவர். உங்கள் அனைவருக்கும் துணையாக இருக்கக்கூடியவர். பாபா என்று சொன்னால் உடனடியாக பாபா ஆஜராகி விடுவார். நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர். இவ்வாறு சேர்ந்திருங்கள். பாபா உங்களுக்கு ஒவ்வொரு சேவையிலும் ஒத்துழைப்பு தருபவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய இணைந்த சுரூபத்தின் ஆன்மீக போதையில் மட்டும் இருந்தால் போதுமானது. ஸ்லோகன். சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தின் சமநிலையில் இருந்தால் எப்போதும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. எப்போதாவது எந்த விஷயத்திலாவது மாயாவிடம் ஏமாற்றம் அடைகிறீர்கள் என்றால் அதனுடைய அடையாளம் துக்கத்தின் அலைகளாகும். சிறிதளவாவது துக்கத்தின் அலை எண்ணத்தில் வந்தாலும் கூட அவசியம் எங்கோ ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே எந்த விஷயத்தில் ஏமாற்றம் கிடைத்தது, ஏன் துக்கத்தின் அலை வந்தது என்று சோதனை செய்யுங்கள். நீங்கள் சுகவள்ளலின் குழந்தைகள். எனவே கனவில் கூட சுகம், குஷி, சேவை மற்றும் சந்திப்பை கொண்டாடும் கனவுகள்தான் வர வேண்டும். சம்ஸ்காரம் மாறிவிட்டது என்றால் கனவுகளும் மாறிவிடும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.